ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் லாஸ்ட்டா கொஞ்ச நாளா நெறைய ரெசிபீஸ் மட்டுமே போட்டிருந்தேன். அப்போ ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "சிஸ்டர் ரெசிபி மட்டுமே போடாமக்கி உங்களோட நாட்டையும் கொஞ்சம் எப்படி இருக்கிற அப்படின்ட்டு காட்டுங்கோண்டு." "ஏண்ட நாடு" அப்படின்ட்டு சொல்லேலாம். நான் ஈக்கிற நாடு அப்படின்னு தான் சொல்லணும் சிஸ்டர். நான் ஏண்ட நாடுன்னால் நான் ஸ்ரீலங்கா தான். இப்ப நான் ஈக்கிறது லெசோத்தோல. அப்ப இந்த லெசோத்தோவையும் நான் உங்களுக்கு இன்றைய கொஞ்சம் காட்டுவோம் அப்படின்னு தான் நெனச்சேன். அதோட லஞ்சுக்கு குக் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியும் உங்களுக்கு இதில பார்க்கலும். அன்றைய நாள் மண்டே மார்னிங் எழும்பினதுமே ஃபர்ஸ்ட்லே ஸ்னோவை தான் பார்த்தோம். லெசோத்தோல எப்போவுமே வருஷத்துக்கு ஒருக்க மாதிரி ஸ்னோ ஃபால் ஆகும். இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னேன்னால், நாங்க எப்போவுமே ஸ்னோவ பார்க்குறதுக்கு மவுண்டனுக்கு தான் போவோம். மவுண்டனுக்கு எப்படியுமே ஸ்னோ பார்க்க போறதுக்கு 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர்ஸ் தூரம் பிடிக்கும். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி நாங்க இருக்கிற பிளேஸ்லயே ஸ்னோ ஃபால் ஆகிக்குது. அதுதான் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல். நிறைய புழுது இங்கே மேலே வின்டர் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அக்டோபரில் மாதிரி தான் முடியும். ஜூன் ஜூலைலலாம் நல்ல ஹெவி கூல் ஆகிக்கும். -4, 5 வரங்காட்டியும் போகும். மார்னிங் எழும்பினதுமே அப்படியே ஸ்னோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தே லஞ்சு குக் பண்ணி வச்சுட்டு வெளியே போவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அரஃபாலிஃப் இன்றைக்கி ஸ்கூல் அனுப்பவும் இல்லை. வின்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற சொட்டி வீட்டில் ஏற்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் காரில் போய்த்து எங்கெங்கே ஸ்னோ ஃபால் ஆகிக்குது அப்படின்ட்டு பார்க்க போகும்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டுக்கே குக் பண்ணி வச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு குக் பண்ணிட்டு இருக்கிறேன். பீஃப் கறி தான் எடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு. இதில் 500 கிராம் பீஃபில் 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சமாக மஞ்சளும் கூடவே சால்ட்டும் மிட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி இறைச்சியில் மசாலா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்க கொள்ளைக்கு இந்த இறைச்சிலையும் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வருமின்னு. இங்கால அப்படியே இறைச்சியை குக் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை மிட் பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு வெங்காயம் மிட் பண்ணினேன். இதோட ஒரு கருவேப்பட்டையும் 2 ஏலக்காயும் மிட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கின்னு வர கொள்ளைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மிட் பண்ணிட்டு இதே வதக்கி விடுறேன். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இது கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விடுறேன். ரெண்டுமே அந்த நல்ல பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருந்தேன். தக்காளியுமே அப்படி தான், நீங்கள் எந்த சைஸுக்கு 2 வெங்காயம் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு மாதிரி ஒரு தக்காளி எடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின்னு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இந்த ஒயில்ற சில்லி பவுடர் கொஞ்சம் வதங்கின்னு வரக்குள்ளைக்கு ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இறைச்சி இதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சில்லி பவுடர் ஒயில்ற நீங்கள் ஆட் பண்ணக்குள்ளைக்கு இதில் நல்ல கலர் வரும், நல்ல ரெட் கலருக்கு ஆகி வரும். அதுக்காக வேண்டி தான் எப்போவுமே நான் சில்லி பவுடரை ஒயில்ற ஆட் பண்ணுவேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த இறைச்சியோட அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். எந்த அளவுக்கு இறைச்சிக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே லிட்டால் கவர் பண்ணிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விடுறேன். இது சரியாக 30 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். பீஃப் கறி குக் ஆகக்குள்ளே எங்கால சேம்பில் கிழங்கு தான் க்ளீன் பண்ணிக்கிறேன் குக் பண்ணுறதுக்காக வேண்டி. இதுக்கு எங்களோட ஊரில் சேம்பில் கிழங்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களோட ஊரில் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குது. வின்டர்லாம் ஸ்கின் சரியான மாதிரி ட்ரை ஆகும். வின்டர் காலத்தில் நீங்கள் இந்த கிழங்கு சாப்பிடக்குள்ளைக்கு உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஆகிறது தடுக்கும். இதில் தோலை சீவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண கொள்ளைக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுங்க. சம்டைம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாமல் சும்மா வாட்டரில் போட்டு இதை வாஷ் பண்ணக்குள்ள உங்களோட கை சொரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன்.
எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததோடயே இது அப்படியே இந்த மாதிரி சட்டியில் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூடவே வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறேன். ஒரு 3 வெள்ளைப்பூடை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே 3 பச்சைக்குச்சி கோமிட் பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக தக்காளி கோமிட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுவரிசியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் மிட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் எட் பண்ணிட்டு இதில் நான் இன்றைக்கி வாட்டர் தான் எட் பண்ணேன். உங்களுக்கு இதில் தேங்காய் தண்ணி பால் எட் பண்ணிட்டு குக் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த கிழங்குற அளவுக்கே தேங்காய் தண்ணி பால் இல்லாட்டி வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன் மூடி விட்டு. அதோட உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கோம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்டா இந்த லெவல் அப் ஆன்லைன் அகாடமியில் வந்து உங்களோட பிள்ளைகளை ஜாயின் பண்ணி விடலும். இதில் என் மகனும் தஜ்வீதும் இங்கிலீஷ் கிளாஸும் அட்டென்ட் பண்ணுறாரு. அதோட என் சிஸ்டர்ட மகள் ஒன்றுமே இங்கிலீஷ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறா. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக டீச் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தேன்றாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க என்றால் உங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு விருப்பமான டைம்லேயே அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ப்ரெஷர் குக்கரில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே 30 மினிட்ஸ் தான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இதில் இருக்கிற இந்த வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி நல்ல திக்கான கிரேவியாக வந்திக்குது. இங்கால கிழங்குமே நல்லா குக்காகி வந்திக்குது. கிழங்கு குக் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் பிடிச்சிது. நல்லா வெந்து வந்திக்குது. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மெஷ் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இது வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இதில் மறுபடியும் வாட்டர் இல்லாட்டி தேங்காய் தண்ணி பால் எட் பண்ணிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மெஷ் பண்ணி எடுங்க. இதை நல்லா மெஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் மில்க் எட் பண்ணுறேன். நான் இதில் ஃப்ரெஷ் மில்க் தான் எட் பண்ணுறேன். எனக்கு இங்கே பெருசாக வந்து தேங்காய் வாங்குறதுக்கு கிடைக்கிறே இல்லை. சம்டைம் தான் தேங்காய் வரும். தேங்காவை விட நான் கூடுதலாக இந்த மாதிரி பால் கறியெல்லாம் மாக்க கொள்ளைக்கு ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி தான் குக் பண்ணி எடுக்கிறேன். அப்போவும் இதில் பெருசாக டிஃப்ரெண்ட் விளங்காது. நல்ல டேஸ்ட்டாக தான் நிற்கும். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக தேங்காய் பால் எட் பண்ணிட்டு இதே மாதிரி குக் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் இது பார்க்குறதுக்கு அந்த பிலாக்க கறி மாதிரி இருக்கும். மில்க் அளவுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து எட் பண்ணிடலாம். இப்போ இங்கால தாளித்து கொட்டுறதுக்காக வேண்டி இதில் ஆயில் எட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சம் கடுகு எட் பண்ணி கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரக்கொள்ளி கருவேப்பிலை எட் பண்ணுறேன். இது கூடவே வெங்காயம் எட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சில்லி பவுடர் வந்து இந்த சூடாக்கிற ஒயிலே நல்லா மிக்ஸ் ஆக்கினதுக்கப்புறமா லைட்டாக பொரிஞ்சு வரும். அதோடய வந்து இதை அப்படியே இந்த கறியில் எட் பண்ணுறேன். இதை கொட்டின உடனே இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடிட்டு அதுக்கப்புறமா தான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கொள்ளைக்கு இதில் மனம் நல்லா இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி கறியுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல திக்கான கிரேவிக்கு அந்த பொரிச்ச மாதிரி வந்திக்குது. நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. இன்றைக்கு எங்கிட்ட லஞ்ச் இதுதான். பீஃப் கறியும் இது கூடவே இந்த சேம்பல கிழங்கு கறியும் இது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதோடயே ஃபஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வெளியே ரோட்டில் எல்லாம் எப்படி ஸ்னோ வைக்குது, நிறைய வைக்குதா கொஞ்சமாக வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வேண்டி நடந்து போனோம். அலிஃப் ஆலிஃப் வந்து பெண் குயின் இப்படித்தான் நடக்கிற அப்படின்னு நடந்துன்னு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அரஃபுக்கு தான் கொஞ்சம் கூல் கூடிட்டுது. அவர் முணங்கின்னு இருந்தார் வீட்டுக்கு போய் காரில் போமா அப்படின்னு சொல்லிட்டு. ரன் 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 Yeah. Did you bring
ஆலிஃப் ரெண்டு பேருக்குமே நல்லா கூல் ஆகிட்டுது. ஆலிஃபுக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டுது. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கார் எடுத்துட்டு டவுனில் எல்லாம் எப்படி கிறிஸ்னோ அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு போனோம். அந்த வீடியோ இதில் உங்களுக்கு எட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதோடயே வந்து ஹஸ்பண்ட் வந்து அப்படியே இறங்கின பேத்தி ஸ்னோமேன் செய்வோம் அப்படின்ட்டுலாம் செஞ்சு ட்ரை பண்ணாரு. சரி வரல. அதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு ஒரு ஃபேஸ் ஒண்டியாலும் செய்வோம் அப்படின்ட்டு தான் செஞ்சுன்னு இருந்தார். ஆலிஃபும் எங்களோட கூடவே ஓடி வந்து ஸ்னோமேன் செய்கிறேன், நானும் கூட வந்து செய்கிறேன் அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் தடமாறின்னு இருந்தார். அரஃப் வந்து கார்லேருந்து இறங்கவே இல்லை. காருளுக்கு இருந்துன்னு இருந்தார். அவருக்கு நல்லாவே கூல் ஆகிட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட நீங்களும் வந்து என்னோட கூட சேர்ந்து லெசோத்தோவை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.